இப்போ தானே வந்திருக்காங்க. அவங்க என்னது 20 வருஷமாக கேட்குறாங்க. கட்சி தலைவர் வந்து எங்களுடைய தொலைபேசி உரையாடல் எல்லாம் திமுக அரசால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி மற்ற கட்சியை சார்ந்தவர்களுடைய ஒட்டு கேட்கறது நியாயமா இல்லை அப்படி சாத்தியம் இருக்கா? என்னுடைய மதிப்பிற்குரிய மாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கி தான் அதை பார்க்குறாங்க. அவருக்கு என்னது 20 வருஷமாக கேட்குறாங்க. இது அது உங்களுக்கு தெரியும். இந்திய அளவில் 50 தலைவர்களில் ஒருவராக நான் இருந்த ஒட்டு கேட்கப்படுறதில்ல. தமிழ்நாட்டில் என்னோடதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்கப்படுது. அதில் இப்போ தானே வந்திருக்காங்க. அவங்க இதை நல்லா என் தம்பி அண்ணன் நீங்கள் பேசுகிறத பதிவு பண்ணிட்டு விட்டேன். உன்னோட எங்கடா பேசுகிறேன், பதிவு பண்ணுற அதிகாரியோட தான் பேசுகிறதெல்லாம் நான் சொன்னது இருக்குது. அது பதிவு பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு அநாகரிகமானதான். இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை. அது எது ஒன்றையும் பதிவு பண்ணுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.